சி. ஜோசப் விஜய் எனும் நான் ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழக வெற்றிக்கழக தலைவர் சி. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான நேரடியான பாதையையே தேர்ந்தெடுத்தனர். பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களில் 10 இடங்களை குறைவாக பெற்ற நிலையில் கொள்கை ரீதியாக தங்களுடன் ஒத்துப்போகும் 4 கட்சிகளின் ஆதரவை பெற்றது தமிழக வெற்றிக்கழகம். அதன்படி காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள், சிபிஐஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலா 2 எம்எல்ஏக்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் 2 எம்எல்ஏக்களையும் சேர்த்து ஆட்சி அமைக்க ஆதரவளிப்போரின் மொத்த எண்ணிக்கை 121ஆக உயர்ந்தது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட உடனேயே காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றை தனது கொள்கை பங்காளிகளாக முன்னிறுத்த முயன்றது. எனவே நடந்து முடிந்த தேர்தலில் அவர்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டிருந்தாலும் இப்போது அவர்களிடமிருந்தும் இடதுசாரிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிடமிருந்தும் ஆதரவை பெற்றது பொருத்தமற்றதாக தெரியவில்லை. இதற்கு மாறாக அதிமுக தலைவர்களால் முன்மொழியப்பட்டு சில திமுக தலைவர்களால் ஆதரிக்கப்பட்ட மாற்று திட்டம், அதாவது திமுகவின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது என்ற திட்டம் ஒரு அறமற்ற செயலாக இருந்திருக்கும். பதவியில் இருந்து விலகும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இத்தகைய கேலிக்கூத்தான திருப்பத்தை எதிர்த்தார். இதற்கிடையில் தனிப்பெரும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு முன்னதாக 118 எம்எல்ஏக்களின் ஆதரவுக்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் கோரியது சர்க்காரியா ஆணையத்தின் பரிந்துரைகளை அலட்சியப்படுத்துவதாக அமைந்தது. தேர்தலுக்கு முன்பே அமையும் கூட்டணிகளுக்கு அடுத்தபடியாக வெளிப்படையான ஆதரவு கொண்ட தனிப்பெரும் கட்சிக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கிறது அந்த ஆணையம். மேலும் ஒரு அமைச்சரவையின் பலத்தை சட்டமன்றத்தில் மட்டுமே நிரூபிக்க வேண்டும் என்ற 2006ஆம் ஆண்டின் ரமேஸ்வர் பிரசாத் வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவர் புறக்கணித்தார். காங்கிரஸ் கட்சி தனது பங்கிற்கு இந்த வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தவேகாவிற்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்ததோடு உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியையும் உறுதி செய்தது. பல தசாப்தங்களாக திமுகவுடன் இருந்த கூட்டணியை காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சாதாரணமாக பணயம் வைத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை. 2006ஆம் ஆண்டின் தேர்தலை அந்த கட்சி அரை மனதுடன் தான் எதிர்கொண்டது. அதன் தலைமை பிளவுபட்டு காணப்பட்டது. இந்த தயக்கம் அதன் தேர்தல் முடிவுகளிலும் பிரதிபலித்தது. போட்டியிட்ட 28 இடங்களில் வெறும் 28% வாக்குகளை மட்டுமே அக்கட்சி பெற்றது. இது திமுக தலைமையிலான கூட்டணியில் 2வது மிக குறைந்த வாக்கு விகிதமாகும். கடைசி நேரத்தில் இணைந்த தேமுதிக மட்டுமே இதைவிட மோசமான வாக்கு சதவீதத்தை பெற்றது. 2024ஆம் ஆண்டின் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 இடங்களையும் இந்தியா கூட்டணி வெல்வதற்கு உதவிய ஒரு கூட்டணியை காங்கிரஸ் கைவிட்டது குறுகிய கால பார்வையை கொண்டிருக்கிறது. இடதுசாரிகளும் விசிகாவும் ஒரு நிலையான அரசாங்கத்தின் அவசியத்தை குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்தனர். அதே சமயம் வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக திமுகவுடனான தங்களின் கூட்டினை மீண்டும் வலியுறுத்தினர். இந்த தேர்தல் முடிவுகள் பல தசாப்தங்களுக்கு பிறகு தமிழகத்தில் முதன்முறையாக தொங்கு சட்டசபையை உருவாக்கியுள்ளன. இதற்கான எதிர்வினை அரசியல் சாசன மரபு மற்றும் அரசியல் பண்பாட்டிற்கான ஒரு சோதனையாக அமைந்தது. தவிர்க்கக்கூடிய சில கால தாமதங்களுக்கு பிறகு இறுதியாக தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான ஒரு அரசு பொறுப்பேற்றுள்ளது. திராவிட அரசாங்கங்களால் அமைக்கப்பட்ட அடித்தளத்தின் மீது தனது ஆட்சியை உருவாக்குவது இனி திரு விஜயின் கடமையாகும். இந்த அரசுகளின் தலைமையின் கீழ்தான் தொழில் வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார சமத்துவத்திற்கு முன்னுரிமை அளித்ததன் மூலம் இந்திய பொருளாதாரத்தின் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது.